வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றி ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வருஷம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாத கடனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வட்டி இல்லாத கடன்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் நமக்கு வட்டி இல்லாமல் கடன் தருவாங்க? ஏதாவது ஒரு வட்டி போடுவாங்க இல்லையா? ஆனால் இந்த வார்த்தையை சரியாக யார் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட். அரசு தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவி செய்வதற்காக சில விதமான வட்டி இல்லாத கடனும் தருவாங்க. அதுக்கு சில விஷயங்கள் எலிஜிபிலிட்டியாக அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஒரு மத்திய அரசானாலும் சரி, மாநில அரசானாலும் சரி, வட்டி இல்லாத கடன் மக்களுக்கு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வச்சிருக்கக்கூடிய கடன்கள் என்னென்ன பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த வட்டி இல்லாத கடனை வார்த்தைகள் வேறுபட்டு, அதாவது பை நோ பே லேட்டர்ன்ற ஒரு முறையில் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தவணையை கொடுத்து பொருளை வாங்கிக்குங்க, அதுக்கப்புறமா பைசா கொடுத்துக்குங்க. இது சில ப்ரைவேட் பேங்க்கில் பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் பொருள் வாங்கிறது மட்டும் இல்லை, பணமாகவே நாங்கள் தரோம், இந்த தேதிக்குள்ளே நீங்கள் திரும்ப செலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வட்டியும் கிடையாது. ஸோ இப்படி சொல்லக்கூடிய நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் லோன் ஆப்பில் இருக்குது. ஸோ ஒரே வார்த்தை தான் வெவ்வேறு விதமான மக்களை தேவைப்படுறதுக்காக அது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வட்டி இல்லாத கடனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, லோன் ஆப்பானாலும் சரி, ஒரே விஷயத்தை தான் செய்கிறாங்க. வெவ்வேறு விதமான சார்ஜஸ் போடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, ஏதாவது ஒரு லோன் வாங்கிட்டீங்க, இது போல் பைலாவும் பே லேட்டரில் வாங்கிட்டீங்க, இல்லை இனிமேல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக அழைக்கிறதுனா மறக்காம லைக் பண்ணுங்கள். வட்டி இல்லாத கடன் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை. ஆனால் இது மக்களை கவர்ந்து இழுக்கிறது மட்டும் கிடையாது, இதில் உண்மையும் இருக்குது. அந்த உண்மையை யார் செய்வாங்க பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு மாநில அரசு மக்களுக்காக நிறைய விதமான ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் மூலமாக இந்த வட்டி இல்லாத கடனை தராங்க. அப்படி தரக்கூடிய 2 ஸ்கீம்ஸ் நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறமா நார்மலாக இந்த ப்ரைவேட் பேங்க் மற்றும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் லோன் ஆப்பில் என்னென்ன விதமான லோன் ஆஃபர்லாம் வச்சுருக்காங்க, அதுக்கு என்னென்ன சார்ஜஸ்ன்னு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வட்டி இல்லாத கடனை பொறுத்த வரைக்குமே தமிழக அரசு கூட்டுறவு கடனாக இது தராங்க. அந்த கூட்டுறவு சங்கத்தை பற்றி போன வீடியோவில் கடந்த முறை ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும்னா நீங்கள் அதை பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாத கடன் யாருக்கு தராங்க பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன். அதாவது விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தராங்க. 10 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க வச்சுங்களேன். அந்த 10ல் 3 லட்சம் வரைக்குமே வட்டி கிடையாதுங்க. மீதி இருக்கக்கூடிய 7 லட்சத்துக்கு தான் வட்டி. இதே போல தான் தமிழக அரசு கலைஞர் கைவினை திட்டம், அந்த திட்டத்து மூலமாக கூட லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மானியம் என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வட்டி இல்லாத கடன் அர்த்தம் கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவி செய்வதற்காக சில மானிய ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். கலைஞர் கைவினை திட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணவங்களுக்காக இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. 35 வயதுக்கு மேலே இருக்கணும், 35 இயர்ஸுக்கு மேலே இருக்கணும் உங்களுக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 2 வருஷமாவது ஒரு தொழிலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த தொழிலை மேம்படுத்துவதற்காகவும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அல்லது புதுசாக துவங்குவதற்காகவும் இந்த கலைஞர் கைவினை திட்டம் இருக்குது. அதுக்கு சில மானியங்களை ஒதுக்கியிருக்காங்க. இன்கேஸ் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் கமெண்ட்ஸில் எஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். பிரைவேட் பேங்க் இந்த வட்டி இல்லாத கடனுக்கு என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பை நவ் பே லேட்டர் இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொருட்கள் வாங்குறதுக்காக இந்த பை நவ் பே லேட்டர் முறையில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ நிறைய பேருக்கு கொடுத்துட்டு வராங்க. அதாவது எனக்கு ஒரு லேப்டாப் தேவைப்படுது, எனக்கு இப்போ கையில் பணம் இல்லை, ஆனால் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கேன், அந்த ப்ரைவேட் பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்ததுன்னா அந்த ப்ரைவேட் பேங்க்குடைய டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பை நோ பே லேட்டர் முறையில் வாங்கிக்கலாம். இன்கேஸ் அவங்க கிரெடிட் கார்டு ஏதாவது தராங்களா இருந்தாங்கன்னா அதை வச்சு கூட பை நோ பே லேட்டர் முறையில் வாங்கிக்கலாம். இந்த இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதம் உங்களுடைய டெபிட் கார்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிறதுக்கு மாதிரி அவங்க செஞ்சுடுவாங்க. அதாவது நான் ஒரு பொருள் லேப்டாப் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட 10 பைசா இல்லை, ஆனால் XY செட்டு ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், எனக்கு சேலரி அந்த அக்கௌண்ட்டில் இருக்குது வச்சுங்களேன், இவங்களுக்கு எலிஜிபிள் வந்துடும். ஸோ லேப்டாப் வாங்கிட்டீங்க, ஒவ்வொரு மாதம் சேலரி 5ஆம் தேதி வருதுன்னா கரெக்டாக 10ஆம் தேதி அந்த லேப்டாப்போட இஎம்ஐ அவங்க ஆர்டர் டெபிட் பண்ணுறாங்க. இவ்வளோதாங்க சிம்பிளாக சொல்லணும்னா. இது ப்ரைவேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இதே போல் இன்னும் சில ப்ரைவேட் பேங்க் வச்சுருக்காங்க. அவங்க என்ன பொருட்கள் வாங்குறதுக்கான சில எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு டைம்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய டிபெண்ட் ஆன ஒரு கிரெடிட் ஸ்கோர் உங்களுடைய இன்கம் பொறுத்து தான் இது வேறுபடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருட்கள் வாங்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்கில் ஒரு சார்ஜஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபார் எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். 15 நாள் வரைக்குமே நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அது 30 நாள் ஆயிடுச்சுன்னா 28% வட்டி. அந்த 28% எது வச்சு நாங்கள் சொல்கிறோன்னா, ஒவ்வொரு 3000 ரூபாய்க்கும் ₹70 சார்ஜஸ். சும்மா கம்மியாக போட்டுக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, அதுக்கு மேலேயே வரும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த 15 நாள் வரைக்கும் தான் டெட் எண்டு. அதுக்கு மேலே போனீங்கன்னா வட்டி எக்கச்சக்கமாக போகும். ஆட்டோ டெபிட் இதில் வச்சுருக்காங்க. ஸோ ஆட்டோ டெபிட்டில் ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இன்கேஸ் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா
பீனல் இன்ட்ரெஸ்ட் போட்டு அதுக்கு 2% போடுவாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுவாங்க. லேட் ஃபீஸும் இதில் உண்டு. ஸோ அதில் வந்து லேட் ஃபீஸுக்கு தனியாக சார்ஜஸ் போடுவாங்க. இந்த பை நவ் பே லேட்டர் நான் வாங்கிட்டேங்க, எனக்கு வேணாம், நான் க்ளோஸ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இது க்ளோஸ் ஆகாது. அதுக்கு ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் 4% போடுவாங்க. ஸோ புலிவாலை பிடிச்ச கதை தான் இது. இது வந்து வெறும் பொருள் வாங்குறதுக்கு தான் இவ்வளோ விஷயம். ஒரு சாதாரண ஒரு 30,000 பொருள் வாங்கினீங்கன்னா அந்த தேதிக்குள்ளே திரும்ப செலுத்தினா பிரச்சனை இல்லை, இஎம்ஐ ப்ராப்பராக கட்டினா பிரச்சனை இல்லை. ஆனால் லோனை அடைக்கணும், முன்கூட்டியே அடைக்கணும் பிளான் பண்ணிங்கன்னா முடியாது. அடைக்கிற வரைக்கும் பொறுமையாக அடிச்சுட்டு தான் வரணும். பாதியிலே கட்டி ஃபுல்லாக கட்டி வெளியே வரலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் எக்கச்சக்கமாக போடுறாங்க. அடுத்தது வரலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாத கடன், அதாவது பை நவ் பே லேட்டர் தான். பட் எனக்கு பணமாக வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் திரும்ப செலுத்திடுவேன், என் சம்பளம் வந்துச்சுன்னா நான் சமாளிச்சிடுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிரெடிட் கார்டு போல தான் செயல்படுது. இப்போ ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு லோனை வாங்குறீங்க, அதாவது இந்த பை நவ் பே லேட்டர் முறையில் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஒரு 50,000 போட்டிருக்காங்க வச்சுங்களேன். திடீர்னு ஒரு 20,000 எடுக்கிறீங்க, எடுத்து ஒரு 1ஆம் தேதி எடுக்கிறீங்க வச்சுங்களேன். அந்த 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த 1ஆம் தேதி, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அந்த அடுத்த 1ஆம் தேதிக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்கல்ல, அந்த டைமுக்குள்ளே திரும்ப செலுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி செலுத்தாத பட்சத்தில் அடுத்த 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பில் ஜென்ரேட் ஆகிடும். உங்களுக்கு வந்து பணம் செலுத்திட்டாரு, இல்லை அடுத்த பில்லு டாலி ஆகிருக்கணும். அந்த 20,000 செலுத்திட்டு 50,000 டாலியில் காட்டணும், இந்த தேதிக்கு செலுத்திட்டாரு காட்டணும். இன்கேஸ் அந்த டைமில் நீங்கள் செலுத்தாத பட்சத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஒரு டியூ டேட் டைம் கொடுப்பாங்க. அதாவது 7ஆம் தேதி ஒரு டேட், சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக டியூ டேட் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அந்த பணத்தை திரும்ப செலுத்தணுங்க. இப்போ இந்த இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 30 நாள் டைம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் டைம் இருக்குது. கிட்டத்தட்ட 36 நாள் டைம் இருக்குல்ல. ஸோ இந்த 36 நாளில் நமக்கு ரொம்ப டியூரேஷன் ஈஸியாக கட்டிக்கலாம்னு வச்சிங்கன்னா அதான் தப்பு. நம்ம வாங்கக்கூடிய அந்த 30 நாளுக்குள்ளேயே ஒரு சண்டே சாட்டர்டே கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 24 நாள், 24 நாளில் ஏதாவது ஹாலிடே வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மைனஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 24 நாள் அல்லது 22 நாள் தான் டைமே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாங்கின பணத்தை திரும்ப செலுத்திடணும். இல்லைன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பே எனி டைம் வித்தின் திஸ் பீரியட், அதாவது எப்போனா நீங்கள் கட்டிக்கலாம், ஆனால் இந்த டேட்டுக்குள்ளே கட்டிடணும். அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் ஹேப்பன் இஃப் ஐ டோன்ட் மேக் மை ரீபேமெண்ட் ஆன் டைம், ஆன் டைமில் நான் பேம் பண்ணலன்னா என்ன ஆகும் எனக்கு அப்படி கேட்டிங்கன்னா, லேட் ஃபீஸ் கேன் சார்ஜஸ் 0.0லேருந்து 750 வரைக்குமே வரும். இந்த 750ன்னா பரவாயில்ல, 750 ரூபா தானே கொடுத்துடலாமே அப்படி கேட்டிங்கன்னா, இல்லை, ஒரு நாளைக்கு 750 ரூபா. நீங்கள் எந்த தேதியில் கட்டாமல் விட்டீங்களோ அத்தனை நாளைக்கு 750 ரூபா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளுக்கும், லேட் ஃபீஸ் பண்ணுற ஒரு நாளுக்கும் 5ஆம் தேதி கட்ட வேண்டியதை நீங்கள் 10ஆம் தேதி கட்டிங்கன்னா நடுவில் 5 நாள் இருக்கலாம், அந்த 5 நாளில் வந்து இன்ட்டு 750 போட்டுக்குங்க. ஸோ இதுக்குள்ளே ஒவ்வொரு நாளுக்கு 750 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். இதில் இதுவரை முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் யுவர் கிரெடிட் ஸ்கோர். கிரெடிட் ஸ்கோரை இது பாதிக்குன்னு சொல்லியிருக்காங்க. வட்டி இல்லாத கடன் அப்படி சொல்லும்பொழுது யாரை நம்பலாம்? கவர்மெண்ட், மத்திய அரசு, மாநில அரசாக வழங்கக்கூடிய ஒரு தொகையாக இருக்குது. ஒரு லோன் தராங்க, மானியம் தராங்கன்னா வெளிப்படையாக இருக்கும். இவ்வளோ தருவாங்க, என்ன விஷயம் வெளிப்படையாக இருக்கும். அப்பேற்பட்ட லோனை நீங்கள் வாங்கலாம். அதுக்கான ப்ராசஸிங் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும், பொய் இருக்காது, மேக்ஸிமம் தெளிவாக இருக்கும், வெளிப்படையாக இருக்கும். அதே போல் இந்த ப்ரைவேட் பேங்க்லாம் வந்து சில பேர் வந்து பை நவ் பே லேட்டர் போடும்போது அவங்களும் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் ஒரு சில பேங்க், நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்களும் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக காட்டிடுவாங்க. ஆனால் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் லோன் ஆப்லாம் பார்த்திங்கன்னா வெறும் விளம்பரத்தை தான் காட்டுவாங்க. 30 நாள் கட்டினா பரவாயில்ல, 25 நாள் கட்டலாம் பரவாயில்ல, எந்த விதமான வட்டியும் கிடையாது, ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, எந்த விதமான லைஃப் டைம் ஃப்ரீயாக உங்களுக்கு தருவாங்க, வட்டியே கிடையாது, 0 இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் வந்து இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனாலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இது போல் விஷயத்தில் நம்ம வாங்கிறதுக்கு முன்பாக இது போனால் இவ்வளோ சார்ஜஸ் வருது இன்னும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் எனக்கு வந்து வட்டி இல்லாத தேவைப்படுதுனீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸை தெரிவிங்க. நான் கலைஞர் கைவினை திட்டம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்கள். அதே போல் முத்ரா லோனை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அது எதாவது டவுட் இருந்தால் கூட இந்த மானியத்தை பற்றி விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வெளிப்படையாக இருக்கும், சேஃபாக இருக்கும், எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது, தவறுகள் நடக்க வாய்ப்பில்லை. ஸோ அதனால் கவர்மெண்ட்ஸ் தான் நம்ம நம்பணும். இதே போல் ப்ரைவேட்ஸ் மற்றும் நான் பேங்கிங் விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த பை நவ் பே லேட்டர் வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல். அதனால் அது ரிஸ்க்காக எடுத்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. இதுதான் பிரச்சனை. அதனால் வட்டி இல்லாத கடன்றது வந்து எல்லாரும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ லாபம் இல்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால் நம்ம பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை பாதுகாத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.